ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शान्ति मंत्र படிச்சிருவோம்। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது பிரஷ்னம். நேற்று பார்த்தீங்கன்னா 9வது மந்திரம் பார்த்துருக்கோம். இந்த 9வது மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உதான வாயுவை பற்றி சொல்லியிருக்கு. உதான வாயு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேஜோகவா உதானகா, அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய சாமானிய ஹீட் அது பார்த்தீங்கன்னா உதானன். அதுதான் வெளியில இருக்கக்கூடிய சாமானிய வாயு மகாவாயு நம்ம எதை சொல்றோமோ அது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தலையில இருக்கிறதெல்லாம் பிராணன், நாபி பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறது அபானன், மத்தியில வயிற்றுல இருக்கிறது சமானன், அதுக்கப்புறம் ஆகாசம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது ஆகாசம் சமானன். அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய வாயு மகாவாயு பார்த்தீங்கன்னா வியானன். அதுக்கப்புறம் இந்த வெளியில இருக்கக்கூடிய ஹீட், வெளியில சாமானியமா இந்த லோக்கத்துல ஒரு ஹீட் இருக்கு, அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா வியானவாயு. அப்போ அதனால இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற ஹீட்டும் வெளியில இருக்கக்கூடிய ஹீட்டும் ரெண்டுமே அக்னி தத்துவத்தோடது. ரெண்டுமே என்ன வாயு அப்படின்னு கேட்டீங்கன்னா உதான வாயு. அப்ப இந்த லோக்கத்துல பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல நான் பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் சொல்லுவோம். எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், நம்ம தூங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கும் போது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம உடம்புல. நல்லா நீங்க எங்கேயாவது படுத்து நல்லா தூக்கத்துல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெஞ்ச தலையில எல்லாம் ஸ்வெட் ஆயிருக்கும். தூங்கும் போது எப்படி ஸ்வெட் ஆயிருக்கும், ஃபேன் ஓடிட்டு இருக்கும், எல்லாம் ஆயிருக்கும். பாடி பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துக்குள்ளார போறோம்னா தூக்கம் பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருத்தம்னு பேரு. அந்த அவ்யாக்கிருத்தம் தான் பிராண தத்துவம். தூக்கத்துல எது இருக்கு, பிராணன் மட்டும் இருக்கு. அந்த பிராணன் வாஸ்தவத்துல என்னது, அதோட அடுத்த ஃபார்ம் தான் என்னது, ஆதித்யம். அதுதான் ஹீட், அதான் எனர்ஜி, அதான் இது. அப்போ நம்ம எப்பெல்லாம் தூக்கத்துக்குள்ளார போறோமோ அப்பெல்லாம் இந்த வியான வாயுனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டு இந்த உதான வாயுனால நம்ம என்ன பண்ணுவோம், வியாபிக்கப்படுவோம்.
உதான வாயு அக்னியா இருக்கிறதுனால, அக்னி தத்துவமா இருக்கிறதுனால நம்ம ஹீட், பாடி வந்து ஹீட் ஆயிடும். இது ஒரு இடம். அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் ஜுரம் வருதோ, எப்பெல்லாம் ஜுரம் வருதோ அப்பெல்லாம் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அப்ப தெரிஞ்சுக்கணும் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உதான வாயு பிரதானமாயிருக்கு. இந்த உதான வாயு என்ன பண்ணும் அப்படின்னா, ஜுரத்துல மட்டும் இல்லாம மரண காலத்திலையும் அந்த வாயு வந்து முக்கியமா வந்துடும். மரண காலத்துல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. பெட்ல இருக்கேன். பெட்ல வேக்கப் ஆகும்போது பார்த்தா பெட்ல இருக்கேன். எப்படி இருக்கேன்னு தெரியல. நடுவுல ஆக்சிடென்ட் ஆனது, அப்போ ஆக்சிடென்ட் ஆகுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எந்த பெயினுமே இல்லை. வாஸ்தவத்தில் எந்த பெயினும் இல்லை. வேக்கப் ஆகும்போது தான் தெரியுது பெயின் வருது. அப்ப நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதான வாயு என்ன பண்ணிருன்னு கேட்டீங்கன்னா, அவ்யாக்கிருதத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். இந்த வியான வாயு என்ன பண்ணும், பாடியில ஒரு டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணும். இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்குல்ல, மனசு, இந்த மனசு தானே சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, இந்த பாடி, இதுதானே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது, சுக துக்கத்தை. இதோட இருக்கிற கனெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா, இந்த உதான வாயில இருந்து வரக்கூடிய ஹீட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடும். அப்ப பிரேக் பண்ணிட்டு நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, பிராணன் உதான வாயுக்குள்ளார போயிடுவீங்க. உடம்பு ஃபுல்லா ஹீட் ஆயிடும். ஹீட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸோ இல்ல மனசோ எந்த சுகதுக்கத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அப்போ ஆல்மோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உதான வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அவ்யாக்கிருதம் சொல்லக்கூடிய அந்த காரண தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். சேம் இதேதான். அப்போ எங்கெல்லாம் தூங்குறீங்களோ, எப்பெல்லாம் தூங்குறீங்களோ அப்ப பாடியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது உதான வாயு. ஜுரம் உண்டாகும் போதும் உதான வாயு. அதே மாதிரி மரண காலத்திலையும் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகுது, நான் இப்போ வேக்கப் ஆயிட்டேன், ஒருவேளை வேக்கப் ஆகலைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட் நம்ம நினைக்கிறோம் ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வலி அதிகமா இருக்கும் அப்படின்னு. அந்த க்ஷணம் மட்டும்தான் வலி இருக்கும். இந்த ஒரே ஒரு க்ஷணம், அந்த க்ஷணம் வலி வந்த மாத்திரத்துல இதை என்ன பண்ணிடும்னு கேட்டீங்கன்னா, இந்த உதான வாயு என்ன பண்ணிடும், உங்களை கொண்டு போய் உங்களோட கான்சியஸை கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், கவர் பண்ணிடும். ஹீட்டுனால கவர் பண்ணோன்னா உங்களுக்கு வேற எந்த இதுவும் வந்து இந்த போதமும் அங்க இருக்கவே இருக்காது. உங்களுக்கு கான்சியஸ்னஸே இருக்காது இந்த பாடியோட. இப்ப எனக்கு வேக்கப் ஆச்சு, நான் பெட்ல வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல நான் வேக்கப் ஆனேன். அதே நேரத்துல ஒரு மரணம் சம்பவிக்குதுன்னா அவர் எங்க ஆவாருன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு பாடியில வேக்கப் ஆகும். இதான் வித்தியாசம். அப்ப நடுவுல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்யாக்கிருதத்துல போயிடுவோம், காரணத்துக்குள்ளார போயிடுவோம். காரணத்துல கொண்டுட்டு போய் சேர்க்கிற வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதான வாயு அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அப்போ உதான வாயு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாடியில ஹீட்டா இருக்கிறது உதான வாயு. எப்போ இந்த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அணைஞ்சு போச்சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆள் கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். இந்த உதான வாயு கிளம்புது அப்படின்னா பாடியில இருக்க டெம்பரேச்சர் போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஒரு தேகத்துல திரும்ப வேக்கப் ஆகும். அது உள்ள போனோன்னு பாடி ஹீட் ஆயிடும். எந்த பாடிக்குள்ளார போகுதோ அந்த பாடி ஹீட் ஆயிடும், அங்க வேக்கப் ஆயிடும். இதே மாதிரி அடுத்தடுத்த சரீரத்தை அப்ப கொண்டுட்டு போய் சேர்க்கிற வேலை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதான வாயு தான் அடுத்தடுத்த தேகத்தை பிராப்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு வச்சாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு பாஷ்யம் பார்த்தோமா, பார்த்தாச்சு, பாஷ்யம் பார்த்தாச்சு. 10வது மந்திரம் ஆரம்பிக்குது. மரண காலே ஆச்சாரியர் 10வது மந்திரத்துக்கு மேல வந்து மரண காலத்துலன்னு ஆரம்பிக்கிறார். மரண காலத்துல என்ன ஆகும், யச்சித்தஸ்தேனைஷ பிராணமாயாதி, யச்சித்தஸ்தேனைஷ பிராணமாயாதி, பிராணஸ்தேஜசா யுக்தः, பிராணஸ்தேஜசா யுக்தः சகாத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் நயதி, சகாத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் நயதி, யச்சித்தஸ்தேனைஷ பிராணமாயாதி, பிராணஸ்தேஜசா யுக்தः சகாத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் நயதி. இது ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரம் ஃபுல்லா அந்த மரணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குங்க. ஏன் தெரியுங்களா, மரணத்தை தாண்டி போகும், அதுதான் வேதாந்தம். நமக்கு யாருக்கும் தெரியவே இல்லை மரணம் அடைவோன்னு. எப்படி அடையிறோம் மரணம், எப்படி ஜென்மம் திரும்ப கிடைக்குது யாருக்கும் தெரியறதே இல்லை. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த மந்திரம் சொல்லிச்சு, போன மந்திரம் என்ன சொல்லிச்சு, உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டு போச்சுன்னா சில்னஸ் ஆயிடும் பாடி.
அப்போ அந்த சின்ன சாணத்துக்கு பிறகு அந்த உதான வாயு அடுத்த தேகத்துல கொண்டு போய் ஜீவனை கொண்டு போய் சேர்க்குது. சூக்ஷ்ம தேகத்தை அடுத்த பாடியில லேண்ட் பண்ணுது. இப்ப கேள்வி வருது, சுதந்திரமா பண்ணுதா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்லப்படுது. எத்து சித்தக, எச்சித்தகன்றதுக்கு அர்த்தம் எத்து சித்தக, எவருக்கு எந்த விதமான சித்தம் இருக்கின்றதோ, யாருக்கு எந்த விதமான சித்தம் இருக்கோ, பிராணம் ஆயாத்தி தேனைஷ பிராணம் ஆயாத்தி, தேன அந்த காரணத்தினால ஏஷ பிராணம் ஆயாத்தி, இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கல்பத்தோடு, அந்த சங்கல்பம் என்னாவது கடைசி காலத்துல என்ன ஆயிடும், அந்த சங்கல்பத்தோடு. அதனால்தான் போன மந்திரம் சொல்லுச்சு என்ன, இந்திரியி மனசி சம்பத்தியத்தேன்னு போடுச்சு. இந்திரியங்களானது மனசோட சேருது, இந்த பிராணன் மனசோட சேருது. அப்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கோ மரண காலத்துல, அதுதான் அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆயாத்தி அப்படின்னா அடைகின்றது. அந்த பிராணன் அந்த பாவத்தை அடைஞ்சிருது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கடைசி க்ஷணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாய்க்குட்டியோட ரொம்ப அஃபெக்ஷன் நாய்க்குட்டி மேல, அந்த நாய்க்குட்டிய நினைச்சுக்கிட்டே இருந்து எச்சித்தா, எந்த மாதிரி சித்தம் வருது, தத்பாவ பாவித்தக. நான் படிக்க போறேன் கீதா ஸ்லோகம். அதையே பாவிச்சு 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 பெட்டனிமலா இருந்து சித்தம் வந்து மரண காலத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நாயோட தன்மைக்கு போகுது. மனசுக்குள்ளார நாய்க்குட்டி தெரியுது. நாய்க்குட்டி தெரிஞ்ச மாத்திரத்துல அந்த நாய்க்குட்டியோட சங்கல்பம் இருக்கும்ல மனசுக்குள்ள, ஆஹா என்ன அருமையா இருக்கு நாய்க்குட்டி அப்படின்னு, அந்த நாய்க்குட்டியோட இந்த வாயு என்ன பண்ணும், உதான வாயு. இந்த உதான வாயு என்ன பண்ணுது, அந்த பிராணன் முக்கிய பிராணனையும் ஒன்னாக்கிது. முக்கிய பிராணனும் இந்த உதான வாயுவும் அந்த மனசுல நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த கடைசி காலத்துல அதோட சென்று ஒன்னாயிடும் சங்கல்பத்தோட. அது மட்டும் இல்ல, பிராண தேஜசா யுக்தக, தேஜஸ்னா எது, உதான வாயு. அந்த பிராணன் அந்த சமயத்துல அந்த தேகத்தோட சேர்ந்துருது. உதான வாயு அந்த சூக்ஷ்ம தேகத்தோட சேர்ந்துருது. பிராணனும் முக்கிய பிராணனும் சேர்ந்துருது. அப்ப முக்கிய பிராணன்ல ஒரே ஒரு வாயு மட்டும் ஆக்டிவேட்டா இருக்கும், மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். பிராணன், அபானன், வியானன், சமானன் இது எல்லாம் பிராணன்ல ஒன்றுபட்டுரும். இந்த உதான வாயு மட்டும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். எது வரைக்கும், இந்த தேகத்துல இருந்து இந்த பிராணன் கொண்டு போற வரைக்கும். அப்ப இந்த பிராணன் எதை கவர் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்ம தேகத்தை கவர் பண்ணி முக்கிய பிராணன் இருக்கு. அந்த முக்கிய பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட தேஜஸோடு கூடியதாக. அதான் பிராண தேஜசா யுக்தா. பிராணன் என்ன ஆகுது, தேஜஸோட கூடிய. தேஜஸ்னா என்னது, ஹீட். அப்ப மரண காலத்துல என்ன ஆகுனா ஒரு ஸ்பெஷல் ஹீட் கிரியேட் ஆகும் பாடியில். ஜுரத்துல எப்படி ஹீட் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி நான் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப், நான் தூங்கி வேக்கப் ஆகும்போது பார்ப்பேன். வேக்கப் ஆகும்போது பார்த்தா ஸ்வெட் ஆயிருக்கும். இப்போ நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும். ரொம்ப டெம்பரேச்சர் வெளியில இதா இருந்தா மட்டும் குளிர்காலத்துல வெளியில சாமானிய டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி உள்ளேயும் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அப்ப சாதாரண டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த பாடியில இருந்து கிரியேட் ஆகும். அப்போ வெளியில இருக்கிற ஹீட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில சாமானியமா ஒரு ஹீட் இருக்கு, அந்த உதான வாயு என்ன பண்ணும், இந்த சூக்ஷ்ம தேகத்தோட ஒன்னாயிட்டு என்ன ஆகுது, சகாத்மனா. அந்த சூக்ஷ்ம தேகத்துல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகாத்மனான்றதுக்கு அர்த்தம் அந்த நான் அபிமானம் இருக்குல்ல, ஜீவ அபிமானம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, சூக்ஷ்ம தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் மனசு, நான் புத்தி, நான் பிராணன் அப்படின்னு. அப்ப பரமஹம்சானந்தான்ற அந்த அந்த ஜீவ புத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சகாத்மனான்னு பேரு. அப்போ என்னெல்லாம் இருக்கு, பிராணன், முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணனுக்குள்ளார சூக்ஷ்ம தேகம், அந்த சூக்ஷ்ம தேகத்துல ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சொல்ற ஜீவ புத்தி, அதோட சேர்ந்து அந்த பிராணன் என்ன ஆயிடும், ஹீட்டா ஆயிடும். சாமானிய ஹீட் அதுல வந்துடும். ஹீட் எது, உதான வாயு. வந்ததுக்கு பிறகு மனசுக்குள்ளார நீங்க எதை சங்கல்பிச்சீங்களோ, யதா சங்கல்பிதம், ரொம்ப அருமையான வார்த்தை, யதா சங்கல்பிதம் அப்படின்னா எந்த விதமா நீங்க சங்கல்பம் பண்ணினீங்களோ அந்த விதமா லோகம் நயத்தி,
அந்த விதமான லோக்கத்தை, லோக்கம்னா இந்த இடத்துல தேகத்தை, லோக்கத்தை, தேகமும் லோக்கமும் ரெண்டு ஒண்ணு, அந்த விதமான ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு அந்த விதமான லோக்கத்துல அந்த விதமான பாடிய ஸ்தூல பாடிய போய் இது என்ன பண்ணுது, லேண்ட் பண்ணுது. சூக்ஷ்ம தேகத்தை கொண்டுட்டு போயிட்டு அந்த புது பாடியில லேண்ட் பண்ண வைக்குது, பிரவேசம் பண்ண வைக்குது. யாரு? இந்த உதான வாயு. முக்கியமான மந்திரம் இது. இதுல பாத்தீங்கன்னா மந்திரத்தை நீங்க இதை கோட் பண்ணணும்னா நம்ம முண்டக்க மந்திரத்தை பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் முண்டக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, காம விர்ஜாயத்தே தத்திர காமான்ய காமயத்தே மன்யமானஹ. ஆமா, 3-2-2 அதுல பக்கத்துல எழுதிங்க. 3-2-2 முண்டக்கம். முண்டக்கத்துல 3-2-2 எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா மீனிங் வரும். அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, காமான்ய காமயத்தே மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர. ரொம்ப அருமையான வார்த்தை வருது. எவன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காம விஷயங்களையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, யங்கா இருக்கும்போது காம விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப மெதுவா வயசானதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்னா, கிராண்ட் சில்ட்ரன்ஸையே நினைச்சுக்கிட்டு இருப்போம், பழச சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். நிறைய பழசெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்போம். வயசானவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், ராத்திரியில தூக்கம் வராது, பழைய மெமரிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு व्यसனப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. 4ஆம் கிளாஸ்ல 3ஆம் கிளாஸ்ல படிச்சதெல்லாம் மேல வரும். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் திங்கிங் வரும். நம்மளை இவ்வளவு மோசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேரை திங்க் பண்ணுவோம். அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. எல்லாம் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமான மெமரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமா இருக்கிற மெமரிஸ் அது ரொம்ப துக்கம், அன்வான்டா தான் நிறைய இருக்கும். அதெல்லாம் நினைச்சு என்ன பண்றது, தன்னோட பாவங்கள் எல்லாமே வெளியில எக்ஸாஸ்ட் ஆகும் அந்த சமயத்தில் வயசானவங்களுக்கு. அப்ப அது மாதிரி வயசான காலத்துல அதெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது ராத்திரியில தூக்கம் வராம அதையே நினைச்சுக்கிட்டு மனசு என்ன பண்ணும், சாந்தம் இல்லாம இருக்கும். அந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மரணம் சம்பவிக்குது. அப்படின்னா அந்த व्यसனத்தோட அந்த துக்கத்தோட அடுத்த ஜென்மத்தை அடைவான். அப்போ அதனால சொல்லுது, எவன் எந்த விஷயத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதிகமா. அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்த அபியாச யோகத்தை ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக தெரியுங்களா? யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இல்லை, நம்ம வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க பாவம். அவங்க போற காலத்திலேயாவது பாத்தீங்கன்னா நல்லபடியா போய் சேரட்டும்ன்றதுக்காக தான் நான் இந்த அபியாசத்தையே ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்குன்னா, போற காலத்துல ஈஸ்வர நாமாவோட போறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சேஃபா இருக்கு. அப்ப இந்த விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வெளியில போகும்போதே ஒரு அம்மா, சாமி நான் பயந்துட்டேன் சாமி, நேற்று பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் தூக்கி புட்டுச்சு இதாச்சு. நேற்று ராத்திரி அவங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆக போறதில்ல, புதுசா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா உலகத்துல எல்லாத்துக்கும் சம்பவிக்கிறது தான் உங்களுக்கும் சம்பவிக்க போகுது. செத்து போறீங்க. நான் அந்த அம்மாட்ட இதான் சொன்னேன், நேரா சொன்னேன், செத்து போறீங்க. உங்க புருஷன் செத்து போனதை பார்த்தீங்க, உங்க குழந்தை செத்து போனதை பார்த்தீங்க, உங்க நாய்க்குட்டி செத்து போனதை பார்த்தீங்க, உங்க தாத்தா பாட்டி செத்து போனதை பார்த்தீங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் என்ன ஆக போகுது? நீங்களும் செத்து போறீங்க. அதனால பயப்படாதீங்க. நான் சொன்னது அதான், செத்து போறீங்க, அதனால பயப்படாதீங்க. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர நாமாவை சொல்லிக்கிட்டே செத்து போங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு புரியுமானா புரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல ஈஸ்வர நாமா வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஏன் வராது அப்படின்னா, ஜீவிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல பெரும்பாலும் என்ன பண்ணிருக்காங்க, ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணல, இந்த லோக்கத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ காமான்ய காமயத்தே மன்யமான, எவன் காம விஷயங்களையே சிந்தனை பண்ணிக்கிட்டு ஆசைப்படுறானோ, ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும். நிறைய வயசானவங்க எல்லாம் பாக்குறேன், சாகர காலத்துல பாத்தீங்கன்னா ஏக்கத்தோட சுத்து போறாங்க, அது வேணும் இது வேணும். ரோட்ல இருக்கவங்க எல்லாம் நான் பாக்குறேன், ஐயோ இந்த ஏக்கத்தோட போனா என்ன ஆகும், அடுத்த ஜென்மத்திலேயே காமத்தோட வேற ஏதாவது ஜென்மத்தை அடையணும். அப்ப மந்திரமே சொல்லுது, எவன் எந்த விஷயங்களை சிந்தனை செய்தவனாக இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா விடுறானோ, அவன் ச காமபிர் ஜாயதே தத்திர தத்திர, அவன் அந்தந்த காமங்களை அடைவதற்காக அந்தந்த ஜென்மங்களை எடுக்கின்றான். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அடுத்த லைன் சொல்லுது மந்திரத்துல, முண்டக்கத்துல. இதுல சொல்லல, அதுல சொல்லியிருக்கு முண்டக்கத்துல. பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஹ து. ஆனா பர்யாப்த காமன்,
இந்த லோக்கத்துல அடைய வேண்டியது ஒண்ணு இல்ல சாமி அப்படின்னு எவன் இந்த ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எல்லா காமத்தையும் நிர்மூலம் பண்ணிடுறானோ, எல்லாம் நிஸ்சார சாமி, எல்லாம் நாமரூபம், எல்லாம் பொய், மாயாவியோட மாயாஜாலம் மாதிரி சொப்பன மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல இந்த லோக்கம் சத்தியம் இல்லைன்னு எவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, காணல் ஜலம் மாதிரி, மிருகதிருஷ்ணிகா மாதிரி இது தெரியுது அப்படின்னு ஆபாசிக்குது, வாஸ்தவம் இல்லை, நான் மாத்திரம்தான் சத்தியம்னு எவனுக்கு நல்லா அந்த ஞான அபியாசம் விவேகம் வந்து இது எதுவும் எனக்கு வேணாம், நானா இருந்தா போதும் அப்படின்னு கண்ணுல தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ, அவனுக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த லோக்கத்துல இருக்கா? நம்ம எப்பவாவது மிருகதிருஷ்ணிக்கான்னு சொல்ற காணல் ஜலத்தை குடிக்கலான்னு ஆசைப்படுவோமா? மாயாவியோட அவன் கிரியேட் பண்ற மாயாஜாலத்தை அடையலான்னு கிரியேட் பண்ணுவோமா? பாப்போமா, யோசிப்போமா? அது மாதிரிலாம் நினைக்கவே மாட்டோம். அப்ப அதே மாதிரி இந்த மொத்த லோக்கத்தை எவன் ஆசைப்படாதவனா இருக்கானோ, பரியாப்த காமக, அவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எல்லா ஆசைகளையும் அடைந்தவன் அர்த்தம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன், நாமரூபத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நாமரூபமா தெரியறது எல்லாமே ஆத்ம தத்துவம் தான் நாமரூபமா தெரியுது, மண்ணுதான் சட்டி பானையா தெரியுது, கான்சியஸ்னஸ் தான் அநேக நாமரூபங்களா இந்த ஜெகத்தா தெரியுதுன்னு எவன் பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல எஸ்டாப்ளிஷ் ஆனானோ அவனுக்கு காமங்கள் இல்லாம போச்சு. அப்படிப்பட்டவன் தான் கிருதாத்மனகன் பேரு, கிருதகிருத்தியன்னு பேரு. இங்க நிறைய பேர் பெரியவங்களா நிறைய இருக்காங்க. ஒரு 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்னப்பா சக்சஸ் பண்ண அப்படின்னா, ஏதோ பெருசா பண்ண மாதிரி, மூஞ்சிலே 4 குத்தவன், என்ன பண்ண நீ பெருசா? ஒரு 70 வயசுல இருக்கவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, நான் அது பெருசா பண்ணிட்டு அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறது. என்ன பண்ண? 2 கல்யாணம் பண்ணிருப்பா, பிள்ளைங்களுக்கு 2 கல்யாணம், எப்படியோ பணத்தை சேர்த்து ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு ஈஸி சேர் போட்டு படுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். பேங்க்ல கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளார அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஜென்மம், அடுத்தடுத்த ஜென்மம் என்ன பிறவி கிடைக்கும் எதுவுமே தெரியாது. அப்ப எவன் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் இருக்கும் போதே நான் பாத்தீங்கன்னா இந்த வஸ்துக்கள் எதுவும் என்னோடது இல்லை, இது எல்லாமே மித்தியான்னு தெரிஞ்சு தன்னிடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. அகமகம்ன்ற ஸ்புரணத்துல அவனுக்கு பேர் தான் கிருதாத்மானகன் பேர். செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவன், கிருதகிருத்தியன் அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்கும் சாஸ்திரம். அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இகைவ சர்வே பிரவிலியந்தி காமா, அவனுக்கு இந்த ஹிருதயத்திலேயே காமங்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடுது, லயமாயிடுது, க்ஷீணமாயிடுது. இங்கே அப்போ நீங்க எந்த சங்கல்பம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அடுத்த தேகத்தை அடையணும். உங்களுக்கு ஆசையும் இல்லை, சங்கல்பமும் இல்லை, அப்ப எங்க போவீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு கிடைக்கிறதே இல்லை. அப்ப யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, சங்கல்பம் இருக்கோ, அவங்களுக்கு அந்த கடைசி காலத்துல என்ன வரும்? அந்த எந்த சங்கல்பம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்மம் சம்பவிக்குது. அப்ப நம்ம பண்ற உபாசனை அபியாசம் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? 8th சாப்டர் எடுத்து படிங்க, கீதா பகவத்கீதையில 8th சாப்டர்ல படிங்க. அப்போ நீங்க என்ன பண்ணோம்? முண்டக்கத்துல 3, 2, 2 இந்த கொட்டேஷன் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியமம் சொல்லியிருக்கு. யோனி மன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேஹினஹ ஸ்தானு மன்யே பிரபத்யந்தே யதா கர்ம யதா ஸ்ருதம். 5:7 கட்டோபனிஷத்து 5:7 ரொம்ப முக்கியமானது. மரண தருவாயில இந்த ஜீவன் எதை அடைகிறான்? இந்த கட்டோபனிஷத்தோட இதே என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு அப்பால் என்ன இருக்கு, அதான் கேள்வி. மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, அதுதான் கொஸ்டின். அவன் கேட்கிற நச்சிகேதஸ்ன்ற சிஷ்யன் யமதர்மராஜா கிட்ட கேட்கிற கேள்வி, ஜீவன் இறந்த பிறகு என்ன ஆகிறான் அதை சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. அதுக்குதான் ஆச்சாரியார் என்ன பண்றார், சொல்றார், மரணம் பிராப்திய ஆத்மா பவதி கௌதம, மரணத்தை பிராப்தி பண்ண ஜீவாத்மா என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேஹினஹ. இந்த எனக்கு பாத்தீங்கன்னா யோனியை சென்று அடைகிறார்கள். இறந்தவன் என்ன பண்றான்? யோனியை சென்று அடைகிறார்கள். யோனினா என்னது? அம்மாவோட கர்ப்பப்பை, அதான் யோனி. எப்படி? அப்பாவோட வீரியம் மூலமா உள்ள போறான். நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீரியத்துல மினிமம் நமக்கு எவ்வளோ, ஒரு எம்எல் வீரியத்துல எவ்வளவு இருக்கணும்னா 12 லட்சம் பாத்தீங்கன்னா அணுக்கள் இருக்கணும். அதுதான் வீரியம், உயிரோட இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா போக காலத்துல ஒரு முறை நமக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா கோட்டிக்கணக்கான ஒரு ஸ்பெம்ல வந்து பாத்தீங்கன்னா கோட்டிக்கணக்கான அணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ளார போகும். எவ்வளவு டைம் எடுக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு 7 சென்டிமீட்டர் மூவ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 நாள் ஆகும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஈஸியா போயிடும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இதாயிடுச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அது மூவ் ஆகுறது அவ்வளவு வேகமா மூவ் ஆகும், இருந்தாலும் அவ்வளவு டிலே ஆகும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கர்ப்பப்பையில இருந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளோட சோனித்தம் சொல்லக்கூடிய கரு முட்டைகள் ரெடியா இருக்கும். கோட்டிக்கணக்கான அணுக்கள்ல ஃபில்டர் ஆகி உங்களுக்கு கடைசியில கொஞ்சம் அணுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா போகும். ஒவ்வொரு கருமுட்டைகளையும் ஒவ்வொரு வீரியமானது சுக்கிரமானது ஒன்னா சேர்ந்து இது எல்லாம் இதாயிடுச்சு. 2 அணுக்கள் சேர்ந்துருச்சு. அணுக்கள் சேர்ந்து கர்ப்பப்பைக்குள்ளார போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கருமுட்டையோட சேர்ந்து இருக்கிற அந்த சுக்கிரம் மட்டும்தான் உள்ள போகுது. இது எல்லாம் கோட்டிக்கணக்கான அணுக்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ கர்ப்பப்பையை அடையறதுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா யோனியை அடைதல்னு பேரு. அம்மாவோட கர்ப்பப்பையை அடைஞ்சாச்சு. எதுக்காக கர்ப்பப்பையை அடையணும்? கேள்வி வருது. ஒரு பெரிய மாரத்தான் நடக்கும், ரேஸ். மாரத்தான் எதுக்குப்பா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவனுக்கும் என்ன தேவை? சரீரத்வாய தேகினா. இந்த ஜீவாத்மா இருக்கான் பாருங்க, தேகி, தேகத்துல இருக்கிறவன் தேகி. யாரு? ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா உள்ள லேண்ட் ஆனோட ஃபுட்டு மூலமா எனக்கு உள்ளார போன மாத்திரத்துல யோசிப்பான், எப்படியாவது ஒரு ஸ்திரீ வேணும் எனக்கு அப்படின்னு. புருஷர்கள் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளார ஒரு காமம் உண்டாகும். யாரு காமம் உண்டாக்குறது? யாரு? உள்ள இருக்க ஜீவராசிலாம் எனக்கு லேண்ட் ஆகிறதுக்கு இடம் வேணும்பா, எனக்கு ஒரு கர்ப்பப்பை வேணும், எனக்கு ஒரு கர்ப்பப்பை வேணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருந்து குதிக்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ட ஃபுட்டோட கடைசி மிச்சம் வீரியமாய். அப்ப அந்த ஏஜ் வந்ததுக்கு பிறகு 18க்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு? புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது போகம் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார காமம் உண்டாகுது. காமத்துக்கு காரணம் யாரு தெரியுங்களா? உள்ள இருக்கிற ஏகப்பட்ட ஜீவராசிகள், ஜீவர்கள் எல்லாம் அன்னத்துல வீரியத்திலயும் சுக்ல சோனிதத்துல கோட்டிக்கணக்கான ஜீவர்கள் இருப்பாங்க. எப்படி அவங்களோட பிரார்த்தனை என்னது? எப்படியாவது எனக்கு ஒரு பாடி வேணும், எப்படியாவது எனக்கு ஒரு பாடி வேணும் அப்படின்னு. அதான் இங்க சொல்லுது சரீரத்வாய தேகின. எல்லா ஜீவராசியும் எங்க போய் இணையுது அப்படின்னா சம்போக காலத்துல யோனியில போய் சேருது. எதுக்கு அப்படின்னா எனக்கு பாடி வேணும். மெயின் பர்பஸ் என்னது? சரீரத்வாய். சரீரம் வேணும், எனக்கு சரீரம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய காம்படிஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை உள்ள போகுது? ஒன்னே ஒண்ணு வின் பண்ணுது. இப்ப அந்த 300 கோடி அணுக்கள்ல நம்ம எல்லாம் தப்பி பொழைச்ச ஒவ்வொரு ஆளு பெரிய ஆள். நம்ம எல்லாம் அம்மா வயிற்றுக்குள்ள போட்டி போட்டு உள்ள போய் வின் பண்ணி பாடியோட வெளியில வந்துட்டோம். அப்ப மீதி இருக்கிற கோட்டிக்கணக்கான அணுக்கள் அது என்ன ஆகும்? ஃப்ளஷ் அவுட்ல போகும், பாத்ரூம்ல போகும், ரிட்டர்ன் போகும். திரும்ப போய் இந்த சூரியன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சக் பண்ணுவான். சூரியன் சக் பண்ணி மழை தண்ணி ஆகும். திரும்ப டிராவல் பண்ணி என்ன ஆகும்? வேற ஜீவராசி வரும். இல்ல அப்படின்னா ஃப்ளஷ் அவுட்லயே வந்து பாத்தீங்கன்னா காக்ரோச்சோ இல்ல புழு பூச்சி சின்ன சின்ன அல்ப ஜீவராசிகள்லாம் அதை சாப்பிடும். அந்த வீரியம் எங்க போகும் அப்படின்னா வேற வேற தேகத்தை எடுக்கும். அது ஆச்சரிய சொல்ற ஸ்தானு மஞ்சே அனுசையந்தி யதா கர்ம யதா சுத்தம். நான் சொல்றது கட்டோபனிஷத் மந்திரம். அப்போ ஒரு ஜீவராசி எதுக்காக யோனி அடைகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரம் கிடைக்கணும்ன்றதுக்காக யோனி அடைகிறாங்க. ஆனா எல்லாருமே யோனி அடைஞ்சிடறாங்களானா எல்லாருமே மனுஷ சரீரத்தை அடையிறது இல்ல. அப்ப மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் அவுட் வழியா பாத்ரூம் வழியா என்ன ஆகுது? தண்ணியா வெளியில போய் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் சாப்பிடும். ஏகப்பட்ட யோனிகள் இருக்கு. அதே மாதிரி மரஞ்செடி கொடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் போயிடும் தண்ணி. அந்த தண்ணியில போயிட்டு அந்தந்த ஜீவராசி என்ன பண்ணுவோம்? அந்தந்த செடி கொடி மரமா ஸ்தானு மன்யே அனுசையந்தி. ஸ்தானுன்றதுக்கு அர்த்தம் அசையாத மூவபிள், இம்மூவபிளா இருக்கிற செடி கொடி மரங்களா அநேக ஜீவராசிகளா ஆயிடும். அப்ப நம்மளாம் தப்பி பொழைச்சு சரீரம் கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அதுக்கு ரீசன் முக்கியமானது சொல்லுது. எப்பவுமே குறிச்சுங்க, யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு ஒரு நியமம் சொல்லுது. அப்ப ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து அடுத்த சரீரத்தை அடையறதுக்கு எது ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா கர்ம யதா ஸ்ருதம். எந்த விதமான கர்மத்தை செய்தோமோ கூட, கர்மத்தை செஞ்சது ஜடம். கர்மம் என்னது? ஜடம்.
அப்ப நம்ம பண்றோம்ல, வெளியில பண்ற கர்மங்கள் எல்லாமே ஜடம். அது எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட சரீரத்தை கொடுக்கும். அப்ப நீங்க புண்ணிய கர்மாவா பண்ணிருந்தீங்க அப்படின்னா நல்ல பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். என்ன பிரயோஜனம்? உண்மைதானே? எல்லாம் நல்லவங்களா இருக்கும். ஆனா அடுத்த பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான கர்மத்தை பண்ணுமா? எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? ரோட்ல இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பண்ணுங்க? எல்லாம் சுயநலமா இருக்கும். நம்ம ஃபேமிலி நம்மளோடது அப்படின்னு. அப்போ புண்ணியம் பண்ணிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் பெருசா ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்போ எந்த விதமான கர்மம் ஜீவன் செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி. அப்ப கர்மம் என்ன பண்ணும்? உங்களுக்கு பாடியை கொடுத்தோம். நல்லா ஃபிட்டா நல்ல பாடியோ இல்ல மோசமான பாடியோ இல்ல ஏதோ ஒரு பாடி கிடைச்சோம் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் யதாஸ்ருதம், நீங்க அந்த அந்த பாடிக்குள்ளார யாரு போறா? அனாதி காலத்துல இருந்து ஒரே சூக்ஷ்ம தேகம் தாங்க. சூக்ஷ்ம தேகம் அடுத்தடுத்த பாடியை டிராவல் பண்ணிட்டு ஒவ்வொரு பாடியை பிராப்தி பண்ணிட்டே போகுது. அப்ப ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் தான் ஜீவன். அவனுக்கு ஷர்ட் மாறுற மாதிரி அவனுக்கு பாடி மாறிக்கிட்டே போகுது. அந்த பாடி எதனால கிடைக்குது அப்படின்னா ஸ்தூல பாடி கிடைக்கிறது கர்மத்தினால. அப்ப அந்த பாடிக்குள்ளார வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ஹீரோவா இருந்தேன். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்யூனிஸ்டா இருந்தேன் ரொம்ப. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறி போயிட்டேன். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8th 9th படிக்கும் போதே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய. என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா மற்றவங்க எல்லாம் வேற டெக்ஸ்ட் படிக்கிறாங்க, நம்ம எதுக்கு எப்படி படிக்கிறோம்? ஒரு 13-14 வயசுல உட்காந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 21 வயசுல யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ரிஷிகேஷ் போயிட்டேன். என்னப்பா அது அநியாயமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். அந்த முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள அது இப்ப நான் இந்த ஜென்மத்துல என்ன பதிவு பண்றேனோ, இந்த சரீரம் இப்ப விட்டு போச்சுன்னு வச்சுங்க. இப்ப எனக்கு இந்த சரீரம் விட்டு போச்சு, நாள் ஃபுல்லா வேதாந்த சிந்தனையே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சன்னியாசி தர்மத்துல இருக்கேன். இப்ப திடீர்னு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மரணம் சம்பவிச்சதுன்னு வச்சுங்க. அப்ப பாடி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கர்மம் எவ்வளவு பண்ணியிருக்கேன்? கர்மம் ஓரளவு பரவாயில்ல, சுமார் பண்ணியிருக்கேன். ஒன்றும் மோசம்லாம் இல்லை. தப்பஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ ஓரளவு சுமாரான இந்த பாடி மாதிரி ஒரு பாடி கிடைச்சிடும். அதுக்குள்ளார எந்த சரீரம் உள்ள போகுது? இந்த சூக்ஷ்ம தேகம் உள்ள போகுது. எப்படிப்பட்ட சூக்ஷ்ம தேகமா போகுது? நல்ல வேதாந்தத்தை திரும்ப 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 சிந்தனை பண்ணிக்கிட்டே போறேன்னா அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு 8 வயசுல வரும்போது எங்கேயாவது எங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. பிரவச்சனம் பண்ற இடத்துக்கு கோயிலுக்கு போயிருப்போம். அவர் அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் வந்து ஏதோ ஒரு பிரவச்சன கர்த்தா ஏதோ சொல்லியிருப்பாரு. அந்த அகம் பிரம்மாஸ்மி கேட்ட மாத்திரத்துல எனக்குள்ளார டக்குன்னு அந்த இது என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். ஃபைல் ட்ரிக்கர் வந்து கால் வச்ச மாதிரி டக் டும். நான் என்ன பண்ணுவேன், சொல்லாம 8 வயசுல வீட்டை விட்டு வந்து பாத்தீங்கன்னா குருவை தேடி ரிஷிகேஷ் ஹரித்வார் எங்கேயாவது போயிடுவோம் அடுத்த ஜென்மத்துல. அப்ப எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின நம்ம என்ன பதிவு பண்றோமோ. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சிந்தனை பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், நல்ல பொலிட்டீஷியனா இருப்பாங்க, நல்ல பதவி. நான் இப்ப கூட ஒரு ஆளு பார்த்தா BMW, போர்ஷே, அது இதுன்னு ஏகப்பட்ட கார், எல்லாமே 1 கோடிக்கு மேல இருக்கிற கார்ஸ். நான் தான் யோசிச்சேன், இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒர்த்தே இல்லாத ஆளு. இந்த ஒர்த்தே இல்லாத ஆளு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டியோட இருக்கான், இந்த நல்ல போகத்தை அனுபவிக்கிறான். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா நல்லா பண்ணியிருக்கான். அப்ப இந்த பாடி நல்லா கிடைச்சிருச்சு, நல்ல போகங்கள் கிடைச்சிருச்சு, வண்டி வாகனம் பதவி எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா உள்ள இருந்த ஆளு சம்ஸ்காரம் தப்பா இருக்கு. அதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப 2 புரிஞ்சுங்க, ஒண்ணு சூக்ஷ்ம தேகம், ஒண்ணு ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம் ஸ்தூல கர்மத்தினால உண்டாகிறது. சூக்ஷ்ம தேகம் அந்த உபாசனைன்னு சொல்லக்கூடிய மானச கர்மத்தினால அந்த வாசனை மேக் ஆகுது, பாவம் கிரியேட் ஆகுது. அப்ப நம்ம பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அப்போ யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லுது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 5வது வள்ளியில 7வது முக்கியமானது. அப்ப மனசுல வந்து இந்த ஒரே ஒரு இதை மட்டும் ஷார்ட்டா புரிஞ்சுங்க. யாரு கேட்டாலும் எப்ப நமக்கு தெரிஞ்சாலும் தெரியணும், யதா கர்ம யதா ஸ்ருதம். என்ன பண்ணணுமோ என்ன சிந்திச்சமோ
அதுதான் அடுத்த ஜென்மம். என்ன பண்ணணுமோ அது ஸ்தூல பாடியை கொடுக்கும், என்ன சிந்திச்சமோ அது சூக்ஷ்ம தேகத்துல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். 6வது சாப்டர் பகவத்கீதா 43வது ஸ்லோகம். ரெஃபர் போட்டு பட்டிகை போட்டே வாங்க, என்னைக்காவது சமயம் இருக்கும்போது பார்க்கலாம். அதெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 பேர் ஆளை பத்தி பேசுறார். ஒரு நல்ல யோகத்துல இருந்து நிதித்தியாசனம், இல்லைன்னா இப்ப நம்ம ஓங்கார ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஓங்கார அபியாசம், இது மாதிரி யோகத்துல இருந்துகிட்டு நான் வந்து ட்ரை பண்றேன், கான்சியஸ்னஸ்ல நிக்கணும், இல்லைன்னா அந்த பிராணனை பிராப்தி பண்ணணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பிராப்தி பண்ணணும். ஒண்ணு சகுனம், இல்லைன்னா நிர்குணம். இதை பிராப்தி பண்ற அபியாசத்துல இருக்கன்னு வச்சுங்களேன், இருந்துகிட்டு இருக்கும் போதே ஏதோ கர்ம வசத்தினால தேகம் போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் நிறைய புண்ணிய கர்மா பண்ணிருக்கோம்ல, அதுக்கேத்த மாதிரி 41, 42, 43, 44 மொத்தம் 6வது அத்தியாயத்தில் 41 இருந்து 44 வரைக்கும் போட்டுங்க. அத சொல்ற, பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதே சமாஹா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயதே. ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. அப்ப இங்க இருந்து நான் இறந்து போறேன்னு வச்சுங்க, யோகத்துல இருந்து இறந்து போறேன், நல்லா மனசை குவிச்சு 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 வச்சிருக்கேன். குவிச்சு வச்சு வந்து பாத்தீங்கன்னா லட்சியத்தை அடையறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், செத்து போயிடுறேன். செத்து போனோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 கான்செப்ட் இருக்கா. ஸ்தூலம் புண்ணிய கர்மாவா பண்ணது, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கோ எதுக்கோ கொண்டு போகும். பிராப்திய புண்ணிய கிருதாம் லோகான், நல்ல புண்ணியமான லோகங்களை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு, உதாரணவாயு. இதை இப்ப கோட் பண்ணிட்டே வாங்க. 2 மந்திரத்துக்கு முன்னாடி 7வது மந்திரத்தை சொல்லியிருக்கோம். உதாரணவாயு என்ன பண்ணுவோம், புண்ணியேன புண்ணியம் பாப்ப பாப்பம் உபாபியா மனுஷ லோகம். நல்ல புண்ணியம் இருக்கிறதுனால உதாரணவாயு எங்க கொண்டு போய் சேர்க்கும், புண்ணிய லோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த புண்ணிய லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உஷித்வா, நல்லா வாசம் பண்ணி நீண்ட காலம் நல்ல போகம், நல்ல புண்ணிய கர்மா தீர்ற வரைக்கும் நல்ல போகத்தை பண்ணிட்டு திரும்ப என்ன ஆகும், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, திரும்ப ரிட்டர்ன் எங்க வரணும், இந்த லோகத்துக்கு வரான். யாரு அப்படின்னா புண்ணிய கர்மத்தை பண்ணி புண்ணியமான இந்த உபாசனைய பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உயிரை விடுறவன். அப்போ அந்த தியானத்துல இருந்துகிட்டு இருக்கிறவன், தியானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் என்ன பண்றான், உயிரை விட்டவன் திரும்ப இந்த லோகத்துக்கு வரான். எப்படி வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீமதாம் கேஹே, நல்ல ரிச் கல்ச்சர்டா இருக்கிற ரிச் பெர்சன், சாராயம் காய்ச்சறவன் இல்ல, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி, நல்ல ரிச் ஃபேமிலியா, நல்ல சம்ஸ்காரத்தோட இந்த வைதிக தர்மங்கள்லாம் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச அப்பா அம்மாட்ட பிறக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொருத்தன் இருக்கான், இவனாவது பரவாயில்ல, இன்னொருத்தன் ஒரு பெஸ்ட் பர்சன் இருக்கான், தரித்திரமான யோகியோட வீட்டுல பிறக்கிறான். 2 பேர். அப்ப நம்ம பண்ண அபியாசத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப நமக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ, அந்த வைராக்கியத்துக்கு ஏத்த மாதிரி மேல போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எனக்கு போக வாசனை இருந்துச்சுன்னா, எனக்கு நல்ல போகம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, புத்தா மாதிரி ராஜா குடும்பத்துல பிறக்கிறது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நல்ல வசதியான வீட்டுல பிறந்து அந்த கொஞ்சம் இருந்த போக வாசனை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பழைய வாசனா சொல்ற, வசம் இல்லாம பழைய வாசனை டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது ரொம்ப ரிச் ஃபேமிலி. திருவண்ணாமலையில அருணகிரிநாதர்னு ஒரு செயின்ட் இருந்தார், ஃபேமஸான செயின்ட், திருப்புகழ் பாடினவர். அவர் பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லேண்ட்லார்டு வீட்டுல பிறந்தார். நல்ல போகி, ஒரு 30-35 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 35-40 வயசு வரைக்கும் நல்ல போகம், எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு எடுத்தார். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அக்கா தான் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஸ்திரீட்ட பணம் கொடுக்கறதுக்கு, வேஷிகள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம போயிடுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்து, இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெயினா இருப்பார், காமம் உள்ளுக்குள்ளார ஸ்திரீ சம்போகம் பண்ணணுன்ற காமம் ரொம்ப இருக்கும், வேற வழி இல்லை. அக்கா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஸ்திரீ தான், என்ன வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த ஒரே ஒரு க்ஷணம் அப்படியே ஃபுல் இது அவருக்கு என்ன ஆயிடுது, மொத்தமும் போயிடும். அம்மா ஸ்தானத்துல இருக்கிற அக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, நீ என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னோன்னு முடிஞ்சு. மொத்தமா அவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய ஃபைல், அவர் ஏற்கனவே பழைய
பர்த்ல வந்து யோகியா இருந்தவர். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு போக வாசனை, நல்ல யோகத்துல ஈடுபட்டு இருக்கவங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போக வாசனை சம்பவிச்சது. அப்ப அந்த போக வாசனையை அதை நிவர்த்தி பண்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு குழுத்தப்ப வந்து அதை நல்லா சம்போகம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு 35, 38 வயசு 40 வயசு வரும்போது தும்முன்னு அது மொத்தமா இல்லாம போய் அந்த பழைய யோகத்தோட இது இருக்கு பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆயிடுச்சு. முருகர் சாட்சாத் முருக பகவானே வந்து சுப்பிரமணிய சுவாமியே வந்து சும்மா இரு சொல்லறேன். ஃபைல் டோட்டலா இது வேற பார்ட், இது வேற பார்ட். அடுத்த பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய யோகியா உட்கார்ந்தவர் திரும்ப எந்திரிக்கவே இல்லை. சும்மா இரு சொல்ல, சும்மா அப்படின்ட்டு ஓங்காரத்தை சொல்லிட்டு உபதேசம் பண்ணிட்டு போயிடுது. சுப்பிரமணிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பண்றாரு, வந்து டைரக்டா வந்து பண்றாரு. அப்படின்னா ஒரு பாப்பி ஒரு வெபச்சாரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாரா அப்படின்னா பண்ண மாட்டார். அப்ப என்ன அர்த்தம், முந்தின ஜென்மத்துல நல்ல யோக அபியாசத்தை பண்ணினவர். அப்போ இது மாதிரி ரிச் ஃபேமிலில இருந்து புத்தாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ராஜ ஃபேமிலி, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்த திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் போறதை பாக்குறாரு. பழைய ஃபைல் க்ளோஸ் ஆயிடுது, புது ஃபைல் என்ன ஆயிடுது, ஸ்டார்ட் ஆயிடுது. இதுக்கு பேர் ஸ்ரீமதாம் கேஹேன் பேர். நல்ல ரிச் பீப்புளா பிறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த லைஃப் திடீர்னு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் தரித்திர வீட்டுல பிறக்கிறது. யாருக்கு அப்படின்னா, இப்ப நாங்க அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம், எதுவும் வேணாம் எதுவும் வேணும் எதுவும் வேணும், ஒரு மணி நேரம் கட்டி வேணாம். அப்ப போக வாசனை இல்லாம வைராக்கியத்தை நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது, மேல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்க வருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகம் பண்றதுக்கான வாசனை இல்லை. அப்ப எங்க வருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் போதே தரித்திரனா இருக்கிற யோகியோட வீட்டுல. யோகி தரித்திரன். போக வாசனை இருந்தா ரிச்சா இருக்கிற ஒரு டார்மிக் பர்சன் வீட்டுல. வித்தியாசம் பாருங்க. அப்ப நான் தரித்திரனா இருக்கக்கூடிய யோகி வீட்டுல பிறக்கும் போது அப்பா என்ன பண்ணுவாரு, பால் பவுடருக்கும் இதுக்கே டெய்லி ஃபுட்டுக்கே ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அப்ப நம்ம பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா போக வாசனையே எதுவும் பதிவாகாம நல்ல முறையில சின்ன வயசுல இருந்து அப்பா என்ன பண்ணுவாரு, மூச்சப்பாரு மகனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தனே சொல்லி கொடுத்துருவாரு. 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீ மூச்சப்பாரு அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அப்பா மூச்சு பாரு, இப்படி பண்ணு அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி ஓங்காரத்தை சொல்லு, நல்லா விபூதி போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்காது கவுப்பிடத்தை கட்டிக்கிட்டு அப்பா கூட உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்ன பாக்கியம் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தரித்திரனா இருக்கக்கூடிய யோகியோட குளத்துல பிறக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துர்லப தரம்ன்ற ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யாரோ ஒருத்தனுக்கு அது மாதிரி பர்த் கிடைக்கும். வசதியான வீட்டுல பிறக்கிறது கூட ஈஸி யோக பரிஷ்டனா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தரித்திரனா இருக்கிற யோகி வீட்டுல பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. இது வந்து 41, 42. அதுக்கப்புறம் சரி, அதுல பிறந்த மாத்திரத்துல என்ன கிடைக்குது, 43வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேகிகம். 43வது ஸ்லோகம் பகவத்கீதையில 6. அத சொல்ற, இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சோன்னு இப்ப நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், எனக்கு வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சின்ன வயசுலயே கண்ண மூடி உட்காரணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல. வீட்டுல அப்பா சொல்லி கொடுக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல, எதுவும் சொல்லி கொடுக்கல. கண்ண மூடி உட்காரணும், நல்ல நல்ல புஸ்தகங்கள்லாம் ஞான விசார புஸ்தகங்கள்லாம் படிக்கணும்னு யாரும் சொல்லி கொடுத்தா, யாரும் சொல்லி கொடுக்கல. எப்படி அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இங்க ஆச்சரியம். நீங்க அந்த ஜென்மத்தை மனுஷ சரீரத்துக்கு எடுத்த மாத்திரத்துல தத்திர தம் புத்தி சம்யோகம், நான் முந்தின ஜென்மத்துல எந்த விஷயத்தை சிந்திச்சு 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 பாதியில விட்டுருக்கணும், அந்த சிந்தனையோட உபாசனையோட கண்டினியூஷன் என்ன ஆகுது, அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா புத்தி இந்த தேகத்துல இருக்கும் போது கனெக்ட் ஆகுது. பழைய வாசனை இங்க 13 வயசு 14 வயசு 15 வயசுலயே வந்துருது. வந்த மாத்திரத்தை லபத்தே பௌர்வ தேகிக்கம், பூர்வ தேகத்துல நான் என்ன அபியாசம் பண்ணணும் அந்த அபியாசத்தோடு இவன் இந்த தேகத்துல இவனோட புத்தி கனெக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், எதத்தேச்ச தத்தோ புய்யா, நான் முந்தின ஜென்மத்துல நான் எவ்வளோ எஃபோர்ட்டோட இருந்து நான் விட்டனோ, இந்த ஜென்மத்துல இது கிடைச்சோன்னு இன்னும் எஃபோர்ட்டோட இன்னும் நிறைய எஃபோர்ட் போடுறது, நல்ல பிரயத்தனம் பண்றது, முயற்சி பண்றது, இன்னும் பார்த்துக்குவோம் இன்னும் எவ்வளவு தூரம் முடியும், சாகிறதுக்குள்ளார எப்படியாவது பார்த்துடணும், அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி, பார்த்துருவோம் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் எஃபோர்ட் போடுறது. அதான் கீதாச்சாரிய சொல்றாரு,
எதத்தேச்ச ததோ பூயக, முந்தின ஜென்மத்துல எஃபோர்ட் போட்டதை காட்டிலும் திரும்ப கனெக்ட் ஆகி இந்த ஜென்மத்துல இன்னும் நல்லா எஃபோர்ட் போடுறான். எஃபோர்ட் போட்டு சம்சித்தவ் குருநந்தன், சம்சித்தியை அடைகின்றான். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 44, 6:44. பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹ. என்ன ஆகிறான்? பூர்வ ஜென்மத்துல அபியாசம். நான் இப்போ உங்களுக்குலாம் ஓங்கார ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லி தரேன் தெரியுங்களா? நீங்க எல்லாம் சன்னியாசம் எடுத்து எப்போ ஓங்காரத்தை சொல்லி எப்போ வர்றது யோசிச்சு. சன்னியாசம் எடுத்தாதான் ஓங்காரத்தை சொல்லணும். இப்ப சன்னியாசிகள் யாரும் ஓங்காரத்தை சொல்றது இல்லையா? எத்தனை பேர் சன்னியாசி தொட்டு சொன்னீங்கன்னா எங்க குருநாதர் சொல்லவே இல்லையா சாமின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய குருநாதர்கள் ஓங்காரத்தை பத்தி சொல்றதும் இல்லை, ஓங்காரத்தை வந்து அபியாசம் பண்றதோட இம்பார்ட்டன்ஸும் சொல்றது இல்லை. இந்த மொத்த கீதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வச்சிருக்கேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அபியாசம் பண்ண சொல்லியிருக்கு, ஒரே ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு ஓங்காரம். என்ன நினைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மந்திரம் ஓங்காரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனனுக்கு ஓங்காரத்தை சொல்றாரு. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல நான் வந்து உங்களை 1 வருஷம் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜென்மம் எடுத்தாலும் உங்களை இழுத்துக்கிட்டு வந்து, எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இந்த ஓங்காரம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அடுத்தடுத்த ஜென்மத்துல. அப்போ அதனால ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹ. பூர்வாபியாசேன, முந்தின ஜென்மத்துல நம்ம எந்த அபியாசத்தை இது பண்ணமோ அந்த அபியாசம் கண்டினியூ ஆகும். எனக்கு வந்து ஓங்கார அபியாசம் எத்தனை வயசு ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா? நான் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெய்வேலிக்கு ஒரு வாட்டி வந்திருக்கேன். நான் ஸ்டோரி சொல்றேன், கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து நெய்வேலியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப க்ளோஸ். அவங்கள பாக்குறதுக்காக நான் வந்து ரொம்ப பிரியம் எனக்கு அவங்க மேல. அப்பப்போ நான் வருவேன். வந்தோடனே நான் என்ன பண்ணேன், வெளியூர்ல இருந்து வரேன். நான் அக்காவை பார்த்துட்டேன். பார்த்தோன்னே அக்காவோட குரூப்ல வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, நல்ல ஒரு பிரம்மச்சாரி, நல்ல அபியாசம். அவர் என்ன பண்ணாரு, நான் வந்து சின்ன வயசு, எனக்கு 16-17 வயசு தான். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு நான் போயிருக்கேன். அவர் என்ன பண்றாரு, 3 புக்கு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. 3 புக்கு. ஒன்று பகவத்கீதா, சிவானந்த ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி எழுதுன ஒரு பகவத்கீதா, சின்ன பகவத்கீதா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மெடிடேஷன் அப்படின்னு போட்டு ஒரு புக். அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம்னு ஒரு புக்கு, மார்க் அரேலியஸ்ன்றவரோட புக். இந்த 3 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தாரு. நான் அப்போ வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன், ஏகப்பட்ட புக், எதெல்லாம் வாங்குறனோ அதெல்லாம் படிப்பேன். நான் என்ன பண்ணேன், இந்த 3 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்லேயே வச்சுக்கிட்டு 2 வருஷமா நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் 1 வருஷம் 1.5 வருஷம் தெரியுவேன். 1 நாள் கூட எடுத்து படிச்சதே இல்லை. ஆனா பெருமைக்காக இதை வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரே ஒரு நாள் எடுத்து ஓம் மெடிடேஷன்ற அந்த மெடிடேஷன் புக்கை எடுத்து வாசிச்சேன். லைஃப் மாறி போச்சு, அவ்வளவுதான். நான் 17 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓங்காரத்தை பத்தி யாரும் டைரக்டா எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, யாருமே பண்ணல அந்த ஏஜ்ல. அப்ப எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதாச்சாரியா சொல்றாரு, பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹ. நான் அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புக் ரொம்ப ஹெவி. ஒரு 15-16 வயசுல இருக்கிறவனுக்கு வந்து அந்த புக்ல இருக்கிறது எதுவுமே புரியக்கூடாது. ஆனா எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு எல்லாம் ஸ்பஷ்டமா எனக்கு மீனிங் ஆச்சு. அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபியாசி நான் அப்பவே. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வாபியாசின, போன ஜென்மத்துல பண்ண அபியாசத்தினால, தேன ஏவ, அந்த அபியாசத்தினாலேயே, ஹ்ரியதே ஹ்யவசோபி சக, வசம் இல்லாம, என்னோட வசமே இல்லாம அந்த அபியாசத்தினால நான் இழுத்துக்கிட்டு போகப்படுகின்றேன். இதுதான் எல்லாத்துக்கும். அப்போ முந்தின ஜென்மத்துல எந்த அபியாசத்தை நம்ம விடுறோமோ அந்த அபியாசம் என்ன பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்துல நம்மள வலுக்கட்டாயமா ஃபோர்ஸபிளா நம்ம தெரியாமலேயே நம்மள என்ன பண்ணுவோம், இழுத்து கொண்டுட்டு போகும். யவசோபி சக ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. ரொம்ப அருமையா வார்த்தை சொல்ற. ஜிக்ஞாசுவாய் அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்றான், அந்த பிரம்மத்தை வந்து சென்றடைகின்றான் அப்படின்னு. சப்த பிரம்மத்தை தாண்டி சுத்த பிரம்மத்தை சென்று அடைகின்றான் அப்படின்னு. இந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அபியாசத்தை சொல்லி தந்தேன்.
ஆயிடுச்சா? இந்த 6வது சாப்டர்ல இது. அதுக்கப்புறம் திரும்ப 8வது சாப்டர் எடுங்க. 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதாச்சாரியார் கிரமமுக்திக்கான சாதனத்தை சொல்றார். கிரமமுக்திக்கான சாதனம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 8, 4 இல்ல 8, 5, 6, 7, 8, 9, 10, 5ல இருந்து 10 வரைக்கும் 8வது சாப்டர். அத சொல்ற அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயः. 5வது ஸ்லோகம் 8ல 5. அந்த காலேச்ச, அந்த காலம் என்னது? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மந்திரத்தோட கண்டினியூஷன். மரண காலத்துல, அந்த காலம்னா நம்மளுடைய எண்டு டைமிங்ல, மரணப்படுக்கையில இருக்கிறோம். அந்த டைம்ல மாமேவ ஸ்மரன், என்னையே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான்? கலேவரம், இந்த கலேவரத்தை வந்து முக்த்வா, இந்த தேகத்தை விடுறானோ. யார நினைச்சுக்கிட்டு? பகவானையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு எவன் இந்த தேகத்தை விடுறானோ. யகப்பிரயாதி ச மத்பாவம், என் பாவத்தையே எப்படி அவன்தானா அவன்தானா, சிவோகம் சிவோகம் சிவோகம், கிருஷ்ணோகம் கிருஷ்ணோகம், வாசுதேவோகம் அப்படின்னு அவனையே சிந்திச்சு 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 அந்த வண்ணமா, அந்த கலரா நான் என்ன ஆயிட்டேன். அப்படி ஆகி இந்த தேகத்தை விடுறேன்னு வச்சுங்களேன், அவன் என்ன ஆகுறானா? மத்பாவம் யாத்தி நாஸ்தியத்திர சம்சயம், என்னோட தன்மையை அடைகின்றான், சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். என்னோட தன்மை என்ன அர்த்தம்? சாயுஜ்ய பதவி. இறந்த பிறகு அவனையே அடைகிறான். அப்ப ஈஸ்வரனை சிந்திச்சுக்கிட்டே இந்த தேகத்தை விட்டோம் அப்படின்னா ஈஸ்வர பாவத்தை அடைஞ்சு திரும்ப இந்த மனுஷன் இந்த லோக்கத்துக்காக வரணும். என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட துக்கம், இந்த தாபத்திரயத்தை பத்தி பார்த்தோம்ல. இந்த சம்சாரத்துக்கு திரும்ப எப்படி வருவோன்னு தெரியாது. அப்ப பகவான சிந்தனை பண்ணிட்டு இந்த உயிரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம் அப்படின்னா, அப்ப கடைசி தாட் ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்றார். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமைவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. ரொம்ப முக்கியமானது அதான். எவன் எந்த எந்த விஷயத்தை சிந்திச்சவனாக இந்த தேகத்தை விடுகின்றானோ, எந்தெந்த விஷயத்தை அப்ப லாஸ்ட் தாட் என்ன? அது இம்பார்ட்டன்ட். தம் தமை வைத்து, நீங்க எந்தெந்த தாட்டோட இந்த தேகத்தை விட்டீங்களோ அந்தந்த ஜென்மத்தையே அடைகிறீர்கள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி தாட் எப்ப தெரியுங்களா வரும்? எப்படி வரும் தெரியுங்களா? சதா தத் பாவிதக. முக்கியமானது புட்டர். எவன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது எதையே பாவிச்சு 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 உயிரை விட்டானோ. இங்க ஒரு ஃபாரின் அம்மா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டினே அடைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரியும். உயிர் போகும்போது என்ன வந்துடும்? எப்ப பார்த்தாலும் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவோம், அந்த நாய் நல்லா இருக்கா, இந்த நாய்க்குட்டி நல்லா இருக்கா, அதுக்கு இது இருக்கா இது. அப்போ நாயை சிந்திச்சு சிந்திச்சு அடுத்து என்ன ஆயிடும்? ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் வீட்டுல அந்த அம்மா வந்து நாயா பிறந்துடும். இல்லைன்னா நாய்க்கு வந்து ராஜாவா பிறந்துடும். எங்கேயாவது நாய் லோகம் இருந்துச்சுன்னா அதுக்கு ராஜாவா பிறந்துடும். அப்ப எதை சிந்திக்கிறோன்றது, பகவானை சிந்திக்கணுமா இல்ல நாயை சிந்திச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இங்க ஒருத்தர் இருக்கார், ஒரு வியாபாரி இருக்கார். சதா காலமும் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதர்மமா பிசினஸ் பண்றது. எப்படியாவது ஆப்போசிட்ல இருக்கிற பைசாவை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அதை ஏமாத்தியாவது வாங்கிடுறது. மகா நரக்க லோகத்துக்கு போயிடுவோம். அப்ப காலம் ஃபுல்லா நீங்க சதா எதை வந்து பாவிச்சீங்களோ, சதா தத் பாபா பாவித்தக, எந்த பாவத்தோட நீங்க இருந்தீங்களோ, பக்தி பாவத்தோட இருந்தீங்களா, தார்மீகமா இருந்தீங்களா, இல்ல அதர்மமா இருந்தீங்களா, அது ஏத்த மாதிரி என்ன ஆகும்? கடைசி தாட்டு உங்களுக்கு வரும். அந்த கடைசி தாட்டு என்னவோ அதுதான் அடுத்த ஜென்மம். சாமி, நான் கடைசி தாட்டை நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாமின்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் மற்ற காலத்துல எந்த தாட் இருந்துச்சோ அதுதான் கடைசியில தாட்டாகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல ஒரு ஸ்டோரி வருது. அஜாமிலன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கேரக்டர். அஜாமிலன் அப்படின்னு. இந்த அஜாமிலன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேத புரோகிதரா இருந்தார், வேத பண்டிதர். நல்ல ஆச்சாரம், நல்ல அனுஷ்டானம், நல்ல ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கவர். அந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் த தார்மிக் பர்சன், நல்ல பர்சன்.
அவருக்கு வந்து குழந்தை பிறந்தான். யார்? அஜாமிலன் பேர் வச்சாங்க. இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா 8 வயசு 9 வயசு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சகவாசம், தப்பான சகவாசம். வேதம் படினா வேதமும் படிப்பான், கூடயே வந்து பாத்தீங்கன்னா மற்ற கர்மத்தையும் பண்றது. ஒரு வாட்டி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து காட்டுக்கு போய் அந்த சமித்தெல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக காட்டுக்கு போறான். பிரம்மச்சாரிகள் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போறாங்க. சமித்துனா யாகத்துக்கு தேவையான குச்சி, அரசன் குச்சி எல்லாம் கலெக்ட் பண்ணணும். போறாங்க. போகும்போது இவனோட அந்த பாப்பம், ஏதோ ஒரு பாப்பம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேசியோட யாரோ இருக்கிறத, இவன் தனியா இருக்கிறத பாத்துறான். இவனுக்குள்ளார அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. சின்ன வயசுலயே ஃபைல் ஓப்பன் ஆன மாத்திரத்துல இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்திரீட்ட, அந்த வேசியாட்ட போய் கேட்கறான், எனக்கும் போகம் வேணும் அப்படின்னு. இல்லப்பா, பணம் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்திரீ விபச்சாரி சொல்லிடுறான். சொன்ன மாத்திரத்துல இவன் என்ன பண்றான், சின்ன பையன், இவன்கிட்ட பணம் இல்லை. அப்ப ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்றான், அப்பாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பணத்தை லூட் பண்றான். அப்பாட்ட இருந்து பணத்தை லூட் பண்றது, அப்பா ஏதாவது ஒரு காரியத்துக்கு, ஹோமத்துக்கு ஏதாவது பணம் கொடுத்தாருன்னா அந்த பணத்தை அடிச்சுக்கிறது, பொய் சொல்றது. என்னப்பா பணம் எங்க அப்படின்னா, அது மிஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சிருச்சுன்னு ஏதாவது பொய் சொல்றது. அப்போ அப்பாட்டையும் பொய் சொல்லி பணத்தையும் லூட் பண்ணி கொண்டு வந்து இந்த விபச்சாரிட்ட கொடுத்து இது போயிட்டே தனி ட்ராக்ல போயிட்டே இருக்கு. அப்ப பணம் வந்துருச்சு, போகம். அதுக்கப்புறம் பணம் தேவைப்பட்டுச்சு, பணம் பத்தலை அப்படின்னும் போது இவன் என்ன பண்றான், மெதுவா போறவங்க வரவங்கள்ட்ட இருக்க பணத்தெல்லாம் லூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஊர் மக்களுக்குலாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்பாவும் சொல்லிட்டாரு, நீ என் பிள்ளைய இல்லை வெளில போயிரு அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு வெளியில வந்து காட்டுல வந்து வாசம் பண்றான். வாசம் பண்ணி இவனுக்கு 2-3 வேசிகளையே கல்யாணம் பண்ணிக்கிறான். 2-3 வைஃப் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோட்ல போறவங்க அந்த ஊருக்குள்ளார வரவங்கள்ட்ட இருந்து வியாபாரிகள்கிட்ட அடிச்சு புடுங்கிறது தான் வழிபறி கொள்ளையனாவே ஆயிடும். அந்த வழிபறி கொள்ளையனா ஆயிட்டு போற சில பேர் வந்து விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், மர்டர் பண்ணி தான் தனத்தை வந்து அபகரம் பண்ணணும். அப்போ கொள்ளையடிச்சான். அப்பா அம்மா அவங்க சொல்லி கொடுத்த அந்த வேதத்தை தியாகம் பண்ணினா, பொய் சொன்னான், கொள்ளையடிச்சான், மர்டர் பண்ணான், விபச்சாரம் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஒய்ஃப் மட்டும் மிச்சம் இருந்தாங்க. நிறைய பசங்களாம் பெற்றான், எல்லா பசங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கடைசியில மிச்சம் இருந்தான். எத்தனையாவது பொண்டாட்டியோ தெரியல. அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் பேர் வச்சிருந்தான், நாராயணன் பேர் வச்சிருந்தான். ஏதோ ஒரு ஜென்மாந்திர புண்ணியம், பையனுக்கு வந்து நாராயணன் பேர் வச்சிருந்தான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி மரண படுக்கையில இருக்கான். நிறைய கஷ்டப்பட்டாச்சு. பணம் இல்லை அப்படின்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லை, ரொம்ப மோசமான நிலையில இருக்கான். மரண காலத்துல இவனுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சுத்தி பாக்குற யாரும் இல்லை. பையன் விளையாண்டுட்டு இருக்கான், சின்ன பையன். அந்த பையனுக்கு பேர் நாராயணன் பேர் வச்சிருக்கு. இவன் பையனை கூப்பிடுறான், ஏ நாராயணா தண்ணி எடுத்துக்குவான், நாராயணான்னு கூப்பிடுறான். நாராயணன் கூப்பிட்டு இருக்கும் போதே இவனுக்கு பிராணன் வியோகமாயிடுது. பிராணன் பிரிஞ்ச மாத்திரத்துல யமதூதர்கள் இந்த பக்கம் இருந்து வராங்க. இவன் பாப்பி, மகா பாப்பங்களை பண்ணியிருக்கான், பஞ்சமகா பாதகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். அப்படின்னு இவனை வந்து நரக்கத்துக்கு தான் கொண்டு போவன்னு யமதூதர்கள் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இங்க இருந்து வைகுண்டத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, தேவதூதர்கள், வைகுண்ட வாசிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஜாமிலனை நாங்க தான் கொண்டு போனோம், அவன் நாராயணனை ஸ்மரணம் பண்ணியிருக்கான். நம்ம இப்ப சொல்றோம்ல, கடைசி தாட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஜென்மம். அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் ஸ்மரணம் பண்ணியிருக்கான், அதனால இவன் வைகுண்டத்துக்கு தான் கொண்டு போவோன்னு இவன் சொல்றான். இவங்க சொல்றாங்க, இல்ல இவன் மகா பாப்பி, இவனை வந்து இங்க கொண்டு போகணும்னு அங்க வந்து நிர்ணயம் பண்றோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாராயண ஸ்மரணம் ஒரு பாப்பிக்கு வருமா? நான் இப்ப நிறைய பேர் ட்ரை பண்றேன். இந்த அம்மாட்ட காலையில நான் சொல்றேன், நமசிவாய் சொல்லிட்டு பேசாம இருங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு நமசிவாய் சொல்லவே தெரியல. என்ன பண்ணுவீங்க? நாள் ஃபுல்லா சின்ன வயசுல இருந்தே ஏதாவது சொல்லி பழகி இருந்தாதான் கடைசி காலத்திலேயாவது சொல்றதுக்கு வரும். ஒரு மரண காலத்துல புலம்பலும் துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா व्यसனமும் தான் ஒரு மொழிய. நாராயண ஸ்மரணம் வரவே வராது, மறந்தும். அந்த டைம்ல வந்து உங்க புத்தி வந்து என்னன்னா ஃப்ரீஸ் ஆயிடும், எந்த சிந்தனையும் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சியஸ்னஸோட இருந்து நாராயணனை வந்து அஜாமிலன் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மங்கள்ல அவன் என்ன பண்ணிருக்கான், நிறைய நாராயண ஸ்மரணம் பண்ணிருக்கான். ஏதோ ஒரு கர்ம வசத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவனோட லைஃப் வந்து டர்ன் ஆகி வேற பக்கம் போயிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த நாராயண ஸ்மரணத்தை முந்தின ஜென்மங்கள்ல நிறைய பண்ணதுனால அதோட இம்பாக்ட் தான் இவன் கடைசி காலத்துல நாராயண ஸ்மரணம் பண்ணு. அப்போ ஒரு வாட்டி நாராயண ஸ்மரணம் பண்ணி உயிர் விட்டாலும் கூட நாராயணனும் ஓம் நம சிவாய் ஏதோ இஷ்ட தேவத்தோட நாமத்தோட
ஓம் சொல்லி விட சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்ப அஜாமிலனோட கதையை நீங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 5, 6 2 ஸ்லோகம் பகவத்கீதையில சொல்லிட்டு 7வது ஸ்லோகத்தை சொல்றார். இதான் பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம். இந்த 2 என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபியாசத்துக்கு சொல்ற ஈஸ்வரனை எப்படி ஸ்மரணம் பண்றது கேள்வி. ஈஸ்வரனை எப்படி ஸ்மரணம் பண்ணுவீங்க? கடைசி காலத்துல வந்து எதை நினைச்சு உயிரை விடுறானோ அதையே அடைகிறான். அதுக்கு முந்தின ஸ்லோகம் சொல்லிடுச்சு, என்னையே நினைச்சுக்கிட்டு எவன் உயிரை விடுறானோ என்னையே அடைகின்றான்னு சொல்லிட்டார். அதுக்கு பேர் சாயுஜ்ய முக்தின்னு பேர். கிரமமுக்தி சாயுஜ்ய பதவி. சரி, பகவானை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எப்படி நினைக்கிறது? பகவானை பத்தி எப்படி நினைக்கிறது? கதையை நினைக்கிறதா இல்ல வேற என்னென்னவோ இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து 7வது ஸ்லோகத்தை சொல்ற, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்வர யுத்யச மய்யர்பித மனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஏ அர்ஜுனா, அதனால நீ என்ன பண்ணு, கடைசி தாட்டு உனக்கு வரணும்னா நீ எல்லா காலத்திலையும், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலையும் நீ என்ன பண்ணு அப்படின்னா, மாம் அனுஸ்வர யுத்யச, யுத்தம் பண்ணிக்கிட்டே என்னையே சிந்தனை பண்ணி யுத்தம் பண்ணு. சரி, சிந்தனை பண்ணிட்டு எப்படி? சாமி இங்க ஒருத்தர் பெரியவர்கிட்ட சொல்லுவாரு, ஜி பேசாம ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணுங்க அப்படின்னு. நினைச்சோம் சாமி, நினைக்கிறேன். நிறைய பேர் நான் சொல்றவங்க எல்லாம் வயசானவங்கள, நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்றவங்க தான் இருக்காங்க. யாரும் சீரியஸ் யாருக்கும் இல்லை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சாமி, நான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஈஸ்வரன். யோ அப்படி நினைக்க கூடாது. நினைக்கிறது எப்படி? மையர்ப்பித்த மனோ புத்தி, என்னிடத்துல அர்ப்பிக்கப்பட்ட புத்தியையும் மனசையும் உடையவனா. புத்தி வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட காரியத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மனசு வந்து கண்ட சிந்தனை எல்லாம் பண்ணக்கூடாது. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்திலேயே அர்ப்பிக்கப்பட்டு ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு மனசு புத்தி அவன்கிட்ட சரணாகதி பண்ணி அதையே நினைச்சுக்கிட்டு, பார்ட் டைம்லாம் இல்லை, ஃபுல் டைம். எப்போவாவது நினைக்கிறது இல்லை, எப்பவுமே நினைக்கிறது. எப்பவுமே நினைச்சுக்கிட்டு எவன் உயிரை விடுறதோ அவன் வந்து என்னையே அடைகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஈஸ்வரனை எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2-3 ஸ்லோகம் கழிச்சு ஆச்சாரியர் சொல்றார். 13வது ஸ்லோகத்துல 6:13, ஓமித் ஏகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். ரொம்ப முக்கியமான சொல்றார். என்ன நினைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் இருக்குப்பா. ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற எந்த ஏக அக்ஷரமே பிரம்மம். அதுதான் ஈஸ்வரன், அதுதான் சகுனம், அதுதான் நிர்குணம். இந்த மந்திரத்தை வந்து வியாகரன்னா உச்சாரையன். நான் காலையில பாக்குறேன், அபியாசம் சொல்லி கொடுக்கும் போது சில பேர் சொல்றதே இல்லை. எத்தனை பேர் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்றதை கேட்கறதுனால பலனா இல்ல சொல்றது பலனா? அப்ப நான் ஆச்சாரியர் சொல்றாரு வியாகரன். சொல்றதெல்லாம் கேட்க கூடாதியா? எஸ்பி பாலசுப்ரமணியமோ இல்ல ஜெஸ் தாஸோ ஒரு சீடியில போட்டிருக்காங்க, ஓம் நம சிவாய் ஓம் ஓம் ஓம்னு ஏதோ. அந்த சீடியை தட்டி விட்டு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் அது இல்லை. தான் பண்ணணும், தான் சொல்லணும். அதனாலதான் சொல்றாரு, ஓம் என்ற ஏகாட்சரமே பிரம்மம். அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணு, வியாகரன் நல்லா உச்சரித்தவனாக இருந்துக்கிட்டு, உச்சாரையன் தது அர்த்தபூதம், அந்த ஓங்காரத்தை நல்லா உச்சாரணம் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த ஓங்காரத்தோட அர்த்தமா இருக்கிற என்ன, அதாவது பல டெய்லி ஆரம்பிக்கும் போது சொல்லுவார், ஓம் பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத் சர்வஸ்ய கிருதி சம்ஸ்கிருதம். சொல்லும் போதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், ஈஸ்வரன் பாவிங்க, ஓங்காரத்தை ஈஸ்வரனா பாவம் பண்ணுங்க, ஓங்காரம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டே அந்த ஓங்காரத்தை ஈஸ்வரனா பாவிச்சு என்ன பண்ணணும், எப்ரயாத்தி எவன் இந்த தேகத்தை விடுறானோ அப்ப என்ன பண்ணணும், நம்மளோட லாஸ்ட் தாட் என்ன இருக்கணும், ஓம். இதுக்காக தான் எவன் இது மாதிரி இந்த தேகத்தை தியாகம் பண்றானோ ச யாத்தி பரமாம் கதி, அவன் மிகப்பெரிய கத்தியை அடைகிறான், மேலான கத்தியை. எது? பிரம்மலோகத்தை, கிரமமுக்தியை அடைகிறான். அவன் திரும்ப வர்றதே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையானது. 8th சாப்டர் வந்து எடுத்து மெதுவா பாருங்க, பகவத்கீதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மந்திரத்துக்கு வந்துருங்க,
இந்த மந்திரத்தை இப்ப நான் சொன்ன கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். யச்சித்தஹ தேனைஷ பிராணமாயாதி. எந்த விதமா கடைசியில நம்ம சித்தம் எந்த விதமா இருக்கோ அந்த விதமாக பாத்தீங்கன்னா பிராணன் அந்த பாவத்தை அடையுது. எனக்கு குரங்கு மேல எனக்கு கர்மா பாப்ப கர்மா இருந்துச்சுன்னா அடுத்த சரீரம் தெரிய ஆரம்பிச்சிருமா. அழகா குரங்கு குட்டி ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும் கண்ணுக்கு முன்னாடி. ஆஹா என்ன அருமையா இருக்கு, நான் மனுஷன் பாப்பம் பண்ணிருக்கிறதுனால குரங்கு குட்டி அழகா தெரிய ஆரம்பிச்சிடும். பன்னி குட்டி, பன்னியோட குட்டி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ஆஹா என்ன சாஃப்டா இருக்கு, சின்ன குட்டியாச்சு அப்படின்னு அந்த குட்டி கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மனசு பாத்தீங்கன்னா அந்த பன்னி குட்டியோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிராணன் என்ன பண்ணும், அந்த பன்னி குட்டியை போய் அடைஞ்சிடும். சோ எந்த விதமான சித்தமோ அந்த விதமான பாவத்தை அடைந்து பிராணன் அந்த சரீரத்தை அடைகிறது. தேஜசாயுக்தக எப்படி, உதான வாயுவோட சேர்ந்து ஹீட்டோட சேர்ந்து சகாத்மனா கூடவே பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவை யாரு நான் சொல்லிட்டு இருக்க இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸோட சேர்ந்து எந்த விதமான விஷயத்தை நீங்க சங்கல்பம் பண்ணி அந்த பூனைக்குட்டி நல்லா இருக்கே, அந்த பன்னிக்குட்டி நல்லா இருக்கே அப்படின்னு கண்ணுக்குள்ளார ரம்யமா தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், நான் அதை போய் பிராப்தி பண்ணணும் அப்படின்னு கருமத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சங்கல்பம் பண்ணுவீங்க. சங்கல்பம் பண்ணோன்னு இந்த டிரான்ஸ்பர் ஆகும். இந்த பிராணன் அந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணிடும். அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்க பூனைக்குட்டிலையோ இல்ல பன்னிக்குட்டிக்குள்ளாரையோ நீங்க பிரவேசம் ஆகிடும். யதா சங்கல்பிதம் லோகம் நயம். எந்த விதமா சங்கல்பம் பண்ணீங்களோ அந்த விதமான லோக்கத்தை அடைகிறார்கள். அப்படி முடியும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.